மால்டேண்ணா சொல்லு தம்பி. ரொம்ப நாளாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொன்னல. ஆமாப்பா. அந்த ஃபோனை வாங்கிட்டேன். சூப்பர்டா தம்பி. சரி, ஐஃபோனா இல்லை சாம்சங் ஃபோனா? ஹெட்ஃபோனு. தம்பி, நேற்று நைட்டு உங்கள் வீட்டுக்கு திருட வந்தானே? ஆமாம் குமால்டி, நேற்று நைட்டு வீட்டுக்குள்ளே வந்து பீரோ ஃபுல்லாக தேடி தேடி பார்த்துட்டு இருந்தான். அப்போ நீ திருடனை பார்த்துட்டு தான் இருந்தியா? அப்போ பிடிச்சிருக்கலாம்ல. நீ வேற குமால்டி, நானே எங்கள் வீட்டு பீரோவில் பல நாளாக தேட்டு கிடக்குறேன். ஒத்த பைசா கிடைச்சதில்ல. நேற்று நைட்டு வந்தவன் அவனுக்கு கிடைச்சிருமா, அதான் தேட்டு கிடக்குன்னு விட்டேன். அக்கா, இந்த லவர்ஸ் எந்த கிழமையில அக்கா வருது? டேய், அக்காவுக்கு தெரியாதுடா, அக்காட்ட கேட்காதீங்கடா. ஏன்க்கா? ஏன்னா கத்தி சண்டை. இல்ல, புரியல. வானவில்லுடா. டப்பாங்க டப்பா அடி முறுக்கலா இருக்கு. அக்கா பேசுறேன்டா. இவன் ஊமைடா. என்னடா தம்பி, உனக்கு பொண்ணு கிடைக்காம உங்க அப்பா அம்மா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பொண்ணு பார்த்து ரெடி பண்றாங்க. நிச்சயதார்த்தம் ஆகிற நேரத்தில் ஏன்னா அந்த கல்யாணம் வேணாங்கிற? மால்டேண்ணா, எனக்கே நல்லா தெரியும், எனக்குன்னு ஒரு சொந்தமாக கார் இருந்தால் நான் என் பொழப்பு பார்த்துக்கோன்ல. அது சரிதான், நீ டிரைவரு, உனக்குன்னு ஒரு சொந்தமாக கார் இருந்தால் வாடகை வண்டி ஓட்டி உன் குடும்பத்தை பார்த்துக்குவேன். கல்யாணத்தை சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம், கோயிலில் கூட வச்சு தாலி கட்டிடுறேன். கல்யாணத்துக்கு எனக்குன்னு எதுவும் பண்ணாதீங்க, ஒரே ஒரு 4 வீலர் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு பொண்ணோட அப்பங்கிட்ட கேட்டேண்ணே. சரி, 4 வீலர்லாம் கிடையாது, 2 சைக்கிள் வேணால் வாங்கி தரேன்னு சொல்கிறேண்ணா. பொண்ணோட அப்பம் உளுந்தூர்பேட்டை உளுந்து விடவேன். மால்டேண்ணா, ஏன்னா ரொம்ப நாளாக ஆளே காணோம். தம்பி நல்லா இருக்கேப்பா. ஒசூர் வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன், இங்கேயே 1 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம்ப்பா வர வழியில் பெரிய வீடு ஒன்று கட்டியிருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு வெளியில் லட்சணமாக ஒரு பொண்ணு கோலம் போட்டுட்டு இருக்கு. ஆமாம், பார்த்தேன். எங்கே நானும் ஒரு வீடு கட்டலான்னு பார்க்குறேன். ஆமாம் தம்பி, இந்த கூட லூஸ் மாதிரி ஒருத்தன் சுற்றி இருந்தான்ல, அந்த பேர் என்ன? ஓல்டு மங்கு முருகேசன். வந்தான் ஓல்டு மங்கு. என்ன பண்ணிட்டு இருக்கான்? இல்லை இன்னும் லூஸ் மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கானா? பரவாயில்ல, ஒரு வீடு பார்த்தியா, அது அவங்க கட்டின வீடு தான் மால்டே. யா, அங்கே லட்சணமாக ஒரு பொண்ணு கோலம் போட்டுங்கன்னு சொன்னல, அது அவன் முன்னாடி தான் குமாலிட்டியே. அவன்லாம் எப்பயே தெளிவாயிட்டான், நாம தான் இன்னும் லூஸ் மாதிரி இப்படியே சுற்றினே திரியிறோம். ஹலோ மாப்பிள்ள, போனு வண்டியில் இருந்துச்சு மாப்பிள்ள, இப்பதான் பார்த்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. நம்பர் கொடுத்தியா? ஊருக்கு வரனா? யாரா மாப்பிள்ள சொன்னா? என் பொண்டாட்டியா? என்னடா சொல்ற? என் பொண்டாட்டிக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும்? உன் ஃபோன் நம்பர் குடுக்கலாமா வேணாவா கேக்கதாண்டா உனக்கு ஃபோன் பண்ண, நீ ஃபோன் எடுக்கல. அதான் உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அதான் உன் பொண்டாட்டி சொல்லுச்சு, எதுக்குடா உன் மாமனுக்கு கஷ்டம், நான் உன் மாமனை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், அந்த அக்கா கூட ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு உன் பொண்டாட்டி சொல்லிச்சுடா. மானம் கட்டவன. சரி, சீக்கிரமா ஊருக்கு வாடா. வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல முட்டை பப்ஸ் 2 வாங்கினோடா. புறம்போக்கு நாய. காசு கேட்டலப்பா. டேய் குமாரா, எப்போ பாரு காசு காசுன்னுட்டு. காலேஜில் எல்லாரும் போகிறாங்கப்பா. எல்லாரும் போவாங்கடா, அவங்க அப்பா அம்மாலாம் வசதியானவங்க, நாம் அப்படியா? நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா என்ன நான் வசதியானவனா? ப்ளீஸ்ப்பா, காசு கொடுப்பா. டேய்,
நம்ம இருக்கிறது வாடகை வீடு. இந்த வருஷம் உனக்கு பீஸு இருக்கிற நம்ம மாட்டை விற்று முழுசாக 55,000 கொடுத்தேன். அதில் வீட்டு செலவு கொஞ்சம் காசு கூடான்னு சொன்னதுக்கு பெல்ட் வாங்கணும், ஷூ வாங்கணும், பேக் வாங்கணும், டை வாங்கணும், ஐடி கார்டு வாங்கணும்னு முழுசாக 55,000 வாங்கிக்கிட்டேன். என்னால் உடம்புக்கும் முடியல. நான் எப்படி காசை ரெடி பண்ண முடியும்? பா கம்பல்சரி காலேஜில் எல்லாம் போகணும்பாப்பா ப்ளீஸ்பா டேய் ப்ளீஸ். டேய் இவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறேன். நம்ம குடும்ப கஷ்டத்தை விட உனக்கு டூருக்கு போகிறது ரொம்ப முக்கியமாடா. பா அது டூர் இல்லைப்பா, கேம்பஸ் இன்டர்வியூப்பா. இன்டர்வியூவா? ஆமாப்பா. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. பா சென்னையில் இருக்கிற எல்லா கம்பெனி வந்து இன்டர்வியூ வச்சு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கப்பா. அதுக்கு தான்ப்பா நான் போகிறேன். 10,000 தானே, நீ கவலைப்படாத. நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன். இந்த வண்டியை விற்றாவது உனக்கு 10,000 ரெடி பண்ணி தரேன். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ படித்து வேலைக்கு போகணும். நீ சம்பாரிச்சு நீ நாளைக்கு உன் பொருளை பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு உன் பைசா ஒத்த பைசா வேணும். இப்போ போய் சேட்டு கடையில் அந்த வண்டியை விற்றுட்டு உங்கள் 10,000 தானே இந்த வாங்கிட்டு வரேன். இது சாமி. சாமி 10 நிமிஷத்தில் பணத்தோட வரேன்ப்பா. என்னைக்கு சாமி லாஸ்ட் டேட்டு? பா பிப்ரவரி 14பா. பிப்ரவரி 14? அப்பா இன்டர்வியூ என்ன ஊர்லப்பா இன்டர்வியூ? ஏற்காடுலப்பா. ஏற்காட்டில்? ஆமாம். நம்ம எய்த்த விட்டு பெரியசாமி ஒன்றரை அது என்ன அப்பா? ஏன்டா கஷ்டப்பட்டு உன்னை ஒரு பிள்ளைய படிக்க வச்சா 1.5 கனி கூட ஜல்சா 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 ஜல்சா. ஏண்டா அரும்பாடு பட்டு உன்னை படிக்க வச்சா ஒத்த பிள்ளைன்னு அந்த 1.5 கனி கூப்பிட்டு 10,000 ரூபாய்க்கு. அந்த 1.5 கனிக்கு 1 ரூபாவே போதும்டா. இருடா ஃபஸ்ட்டு அந்த 1.5 கனி கண்ணை நோன்ட்டு வந்து உன்னை பேசிக்கிறடா. இது சாமி இந்த வரண்டாப்பா. வந்தேன் ஒரு 5 நிமிஷம் வந்துடுறான். தம்பி ஒரு நிமிஷம். லவ் பண்ணுறவங்களுக்குலாம் லவர்ஸ் டே இருக்குல்ல, அதே மாதிரி லவ் பண்ணாதவங்களுக்கு ஏதாவது டே இருக்கா? இருக்கே. என்ன டே? தூக்கு டே. இது தூக்கு டேவா? லவ் பண்ணாங்களாம் தூக்கு போட்டு செத்துருங்க. எதுக்கு இந்த மானங்கட்ட உசுறு வச்சுட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க? ஒரு ஆண்டியை கூட கரெக்ட் பண்ண தெரியல. அதை விடு, ஒரு பையனை கரெக்ட் பண்ணியாச்சும் கத்தி சண்டை போட்டுட்டாச்சும் இருக்கலாம். நீங்கள் இருக்கிற ஊரில் நான் இருக்கிற மாதிரி ஒரு மொட்டை கிணறு கிடைக்கல, ஏன்னா உளுந்து சாகிறதுக்கு. அப்பனே பிள்ளையாரப்பா, உன் நம்பிட்டு சொல்லி இன்னைக்கு தைப்பூசம், இன்னைக்குலேருந்து என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடுக்க சொல்லுப்பா. பொறம்போக்கு நான் என்ன புத்தி கட்டு போய் திரியறேன்? கோயில்னு பாக்குறேன், வீட்டுக்காடி பேசிக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் நடிச்சு சத்தமா பேசணுமா? மா ராக்காயி போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. ராக்காயி ராக்காயி குடிக்க தண்ணி கொண்டாமா. இவளை கத்துறேன். ஆங்கிறால ஊங்கிறால போய் கழுத்து முட்டும் தின்னுட்டு பாம்பு மாதிரி படுத்து டெலிவரா போல. எங்கப்பா கூடு பூட்டி இருக்கு? அம்மாவை காணோம். கூடு பூட்டி இருக்குதா? அதான் அவளை கத்துறேன், ஆளை காணும் போல. ஏதோ கூடு கூட பூந்து நாயம் பேச போயிட்டா போல. என்ன சரி, நம்ம கிட்ட போனா அவங்ககிட்ட போயிடுறான். வரட்டுவ காலை உடைக்கணும். அவன் புள்ள வந்து பசியோட உட்காந்துருக்குறான், எங்க போனான்னு தெரியல வேற. அப்படியே என்ன ஒரே யோசனையா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. உடம்புடுன்னு சொல்லியா? சொல்லு சாமி, எதா இருந்தாலும். இல்லை ஒரு டவுட்டு, அதான் ஏற்கனவே. சந்தேகமா? என்கிட்ட கேள், நான் சொல்றேன். எதா இருந்தாலும் சொல்லு சாமி, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீ சின்ன வயசுல யாராவது லவ் பண்ணிருக்கியா? ஒரு பெத்த தகப்பட்ட கேட்குற கேள்வி அது. வந்த சோகமா இருந்த மேலிங்கிலையும் பார்த்த லவ் பண்றியான்னு கேட்குற. நீ யாரையும் லவ் பண்றியா? அதெல்லாம் இல்லைப்பா, நீ சொல்லுப்பா. சாமி எனக்கு ஒரே புள்ள. உன் கல்யாணத்தை நான் பெரிய பிஸ்னஸாக பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். என் தலையில மண்ணங்கன்னு வாரி போட்டாத சாமி. பா நான் யாரையும் லவ் பண்ணப்பா, முதல்ல சொல்லுப்பா. உன்னை எப்படி நம்புறது நான்? உங்கள் ஓயா மேலே சத்தியமா நான் யாரையும் லவ் பண்ணல.
நான் கேட்டது பதில் சொல்லு. நீ யாராவது சின்ன வயசுல லவ் பண்ணிக்கிறியா? நீ எங்க அம்மா மேல சத்தியம் பண்றதுனால சொல்றேன். நான் சின்ன வயசுல கண்ணாடியை பார்த்தேன். என் மோரக்கட்டை எனக்கே பிடிக்கல. அதுல இருந்து கண்ணாடி பார்க்கறதே விட்டேன். இதுல எங்க காதல் பண்றது காதல். அட போயா, உன்னை போய் கேட்ட மாதிரி. இத யாருக்கிட்ட கேட்டாலும் அடிப்பாங்க, யாருக்கிட்ட கேட்கறது என்ன பண்றது? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பதில் சொல்றேன். ஏன்னா ஒத்த புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? பண்ண காரியத்துக்கு அவனை நீ போனா நான் பாத்துக்கிறேன். போன விட மாட்டேன். இருடா. வருத்தம் இது. ஏன்டா பரிச்சையில் கிரிச்சில ஏன்னா ஃபைல் ஆயிட்டியா? ஏன்டா இப்படி போட்டு அடிச்சாரு? இல்லைண்ணா, அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா பிப்ரவரி 14 காதலர் தினம். அப்ப கள்ளக்காதலர் தினம் எப்ப? அதுக்கு தானே அடிச்சாரு. அடிக்கு வர கொலையே பண்ணுண்டா.